இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் ப்ரெஸ் மீட் வச்சிங்க. ப்ரெஸ் மீட் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான் ஃபுல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தியேட்டர் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூபர்ஸ்லாம் வெளியில இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறவங்க. இவங்கள வெளியில அனுப்புறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து நாங்க கூப்பிட்டோம், இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அதை பாசிட்டிவா பாக்குறேன். அவங்க வேற எங்க போக கூடாது, எதனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது. நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், மீடியால என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃபிளைட் பிடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா உங்களோட வேலையை நீங்க பாத்திருக்கீங்க. சோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஊர்ல பாக்குறாங்க. வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பாக்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளவுதான் ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா புரியல, ஜட்ஜ் பண்ண டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரி, வைக்கும் போது உள்ள நாங்க படம் பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியா படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்றாங்க, அதுக்கு தனியா 100 ரூபீஸ் போடுறாங்க. சோ இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணி 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழல் பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா என்ன கம்மி பண்ணாம இல்ல நான் உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் நான் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தியேட்டருக்கு வரதை நிறுத்திடல இல்ல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. சோ எனக்கு என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் புரியல. இல்ல நான் சொல்லவே இல்லை எதுவுமே எடுக்கிறாங்கல்ல. சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கலாம் நல்லா இல்லன்னு சொல்லுங்க. நான் அது ஆக்சுவலா அது வந்து ஒரு யூனியனா சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்க பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடிவு. இல்ல நாங்க எடுத்த முடிவு இல்ல, நாங்க உங்களை வராதுன்னு சொல்லல. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்க வராம இருக்கீங்க, அதான் சொன்னல. ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்ப அவங்க தானே டாப். கோர்ட் சொல்லிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணாம கூடாது, தியேட்டர்ல போய் எடுக்க கூடாது அப்படின்றது கோர்ட்டுக்கே போனது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதான். சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்க டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்க கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க போய் கருத்து சொல்லலாம். சோ அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்க சொல்றது அதுதான். நீங்க படத்தை வந்து பாருங்க, பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதுதான் சொல்ல போறீங்க. அதுல எந்த ஒரு தடையும் இல்ல.